ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ரேஷ்மாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி நூடுல்ஸ். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக சப்பாத்தி இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மாதிரியே நீள நீளமாக கிடைக்கும். அதனாலவே குழந்தைங்க இதை நூடுல்ஸில் நம்பி நல்லா சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்காக நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் 3 தக்காளி, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இதோட வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே எடுத்து வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குறைவாக வெந்து வந்துடும். ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா குறைவாக வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சப்பாத்தியோட அந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுவையான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.